சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. ஒரு சிலரோட வாழ்க்கையில விடுவு காலமே வராது போல இருக்கு. இன்னைக்கு நம்மளை பார்க்க வந்திருக்கிறது அந்த அம்மா. அவங்க வாழ்க்கையில அப்படியான கொடுமை எல்லாம் நடந்திருக்கு. கேட்கறதுக்கே ஒரு மாதிரி இருந்தது. ஆனா கஷ்டப்பட்டு எப்படியோ டிட்டர்மின்டா இருந்து அவங்க அவங்க பொண்ணை வளர்த்துருக்காங்க. ஆனா அந்த பொண்ணோட வாழ்க்கையிலயும் அதே மாதிரி கொடுமைகள். அப்படி ஒரு ஃபேமிலியை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க போறோம். பெண் பித்தரான தந்தை, எங்க அப்பா வந்துட்டு 92 பொண்டாட்டி கட்டினாரு. அவங்க பிள்ளை நீ. பாதிக்கப்படும் மகளின் வாழ்க்கை. அந்த பொண்ணுக்காக நியாயம் கேளுங்க. எங்க அப்பா கேட்காதால தான் இது பிரச்சனையே. அவர்கிட்ட போராட முடியாது. எனக்கு கை கால் நடுங்குது அவரை பார்த்தாவே. உங்க பேருமா? பெரிய நாயம். சொல்லுங்க. அந்த காலத்தில் நம்ம அத்தையும் எங்கள் வீட்டில் பங்கு பிரிச்சுட்டு போயிட்டாங்க. 30 வருஷம் பேச்சுவார்த்தை இல்லை. அவருக்கு எல்லாம் பங்கு பிரிச்சுட்டு போய் ஒன்றுமே இல்லை. தின்ன சோறு இல்லை. பக்கத்து ஊர். அது சாப்பாட்டுக்கே வெயில் இல்லை. இவங்க 10 இடம் போய் பொண்ணு பார்த்துக்கிறாங்க, எங்கேயும் கிடைக்கல. அப்புறம் மாமா ஒட்டி பொண்ணு பாரு அப்படின்ட்டு இருக்காங்க எங்கள் அத்தை. அப்புறம் உடனே சரி பொண்ணு வந்து இவர் கேட்டார். எங்கள் அப்பா போனால் போது 4 பொண்ணில் ஒரு பொண்ணு கொடுத்துடலாம் என்ன கொடுத்துட்டாங்க சார். அங்கேருந்து வந்த அன்றைக்கி இங்கே ஒன்றுமே இல்லை. யாரோ கூட 2 கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. வாசனகர் ஜோப்டியில். யாரு? எங்கள் வீட்டுக்காரர். அதுக்கு முன்னே 2 கல்யாணம் பண்ணிட்டு ஓடி 6 மாதம் 5 மாதம் இவர் வேலை செஞ்சுட்டு வரதுக்குள்ளே ஓடி இருக்காங்க. அந்த செட்டில் சாமானை தூக்கிட்டு. இது எப்படி தெரியும் உங்களுக்கு? இங்கே நான் வந்துட்டு மேலே எல்லாம் சொல்லிட்டாங்க. இந்த ஏற்கனவே 2 கல்யாணம் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சு சண்டை போட்டிங்களா? இல்லை, நான் பார்க்கல, நம்மளுக்கு தெரியாது. எத்தனை வருஷம் சேர்ந்து வந்தீங்க? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துக்கிட்டு இருந்தேன். ஒரு 3 வருஷம் இல்லை அப்படியே பேசி பையன் வாழ்ந்துட்டான். எத்தனை பசங்க உங்களுக்கு? பையன் ஒன்று பொண்ணு. இப்போ 30 வருஷம் 14 வருஷம் தான் அவர் கூட இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 16 வருஷம் விட்டு 16 வருஷம். ஏன் பிரிஞ்சுங்க? புரியல. அப்புறம் உடனே என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணாரா, முன்னே 2-3 கூட இருந்திருக்கிறாரா, பண்ணி பத்திரிக்கை வச்சு கல்யாணம் பண்ணி அதெல்லாம் முடிஞ்சாச்சு. குழந்தை பிறந்தாச்சு. அதுக்கப்புறம் அப்புறம் உடனே கொஞ்ச நாள் விட்டு என் தங்கச்சி கல்யாணம் பண்ண சொல்லி சுரு எடுத்துட்டாரு நம்ம தங்கச்சி. எத்தனை கல்யாணம் பண்ணிருக்கீங்க? கல்யாணம் பண்ணது இவங்க தான் வேண்டான்னு சொல்லி என்னை வெளியே துரத்திட்டாங்க. அப்போ நான் வெளியே போயிட்டேன். எவ்வளோ கல்யாணம் பண்ணியிருக்கீங்க? கல்யாணம் 3 பண்ணிக்கிறேன். எவ்வளோ பெண்களோட தொடர்பு இருந்தது? வேற யார்கிட்டையும் தொடர்பு இல்லையா? வேற யார்கிட்டையும் இல்லையா? அவங்க தங்கச்சியும் கல்யாணம் பண்ணீங்களா நீங்க? தங்கச்சி கல்யாணம் பண்ணா 2 பேரும் சேர்ந்துட்டு அவங்க 4 பேரும் சேர்ந்துட்டு இன்னும் வெளியே துரத்தி. எதுக்கு தங்கச்சி கல்யாணம் பண்ணீங்க? இவங்க தான் சரியில்லை வேண்டான்ட்டு அவங்க ஒதுங்கி நிற்கிறாங்க. அப்புறம் தங்கச்சி கட்டுந்து அப்புறம் அதையும் துவச்சிட்டு வெளியே துரத்திட்டாங்க. பாப்பா சொல்லு மேடம். இவங்களுக்கு 2 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தானே தங்கச்சி கட்டினீங்க? பையன் 10 வயசு, பொண்ணு 7 வயசு. என்ன லாஜிக்குங்க இங்க இது? பொண்ணு 7 வயசு. பொண்ணை கேளு மேடம். மனைவி இருக்கும்போது அது எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணுவீங்க? அதுவும் அவங்க தங்கச்சி கல்யாணம் கூட இல்லீங்களே, வேற ஆளு கூட இருந்துச்சு. வேற ஆளு கூட இருந்தாங்க. இல்லை மேடம், யாரும் நாட்டில் சொல்லவே மாட்டாங்க.
அந்த சொல்ல வேலையை மாட்டாங்க. நீங்க பேசத்தான் சத்தியம். சத்தியம் மேடம், சத்தியமா மேடம், இந்த இதை சேர்த்து யாரு கூட இல்லை மேடம். இப்ப இவர்ட்ட என்ன கேட்கணும் உங்களுக்கு? பொண்ணு வாழ்க்கை போயிடுச்சு மேடம். இவரு எப்படி விட்டுட்டாரு, பையனை கூட்டிட்டு போயிட்டாரு, பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டாரு மேடம். அங்கேயே கேரளாவிலேயே. உங்க பையன் உங்கள்ட்ட பாசமே இல்லாம இல்ல இருக்காரா? மேடம், சின்ன பிள்ளையில கொண்டு போய் அவங்க உங்களுக்கு பையன் வேணுமா? யாராச்சும் ஒருத்தர் ஆம்பளை துணை இல்லையே. அதுதான் உங்களுக்கு வேணாம் இப்போ. அது வேணும். பொண்ணு வாழ்க்கைக்கு வேணும் இல்லையா? இன்னும் பொண்ணை பார்க்கல மேடம். குழந்தை 3 குழந்தை பிறந்த இன்னும் போய் அப்பான்னு பார்க்கல மேடம். தாலி கட்டிட்டு போனவர், பாத பூசை பண்ணிட்டு போனவர் இப்பதான் வராரு மேடம். பொண்ணை பார்க்கல மேடம். பையனையே பேசிட்டு இருக்காரு. பொண்ணு வாழ்க்கை கெட்டு போச்சு சொல்றாங்க, அதுக்கு என்ன செய்ய போறீங்க? பொண்ணு வாழ்க்கை கெட்டு வச்சுன்னு நாங்க சரி பண்றோம். அதை பத்தி அது என்ன சரி பண்ணுவீங்க? என்ன அப்புறம் அவங்கள்ட்ட வாழ்ந்தா வாழ்த்தா இல்லைன்னா இவன் கேரளால போய் பையனை வச்சுட்டு இருப்பான். அம்மா கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? முதல்ல 2 வருஷத்துக்கு முன்னே இந்த மாதிரி அடிச்சு போட்டான்ட்டு அப்புறம் பையன்தான் வந்து எனக்கு ஃபோன் பண்ணால் நாங்கள்லாம் வந்து ஆஸ்பத்திரியில் இருந்தது டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க கையில் எழுதி வாங்கிட்டு விட்டா திருப்பி அதேமாரி பண்ணுறோம். இப்போ என்ன பண்ண போறீங்க? நான் கேரளாவில் ஒரு பொண்ணு வைக்கிறாரு மேடம். அழைச்சிட்டு வர சொல்லு மேடம். அவரு கேரளா கூட ஒரு பொம்பளை கூட கல்யாணம் பண்ணிச்சு அங்கே போய் கேரளாவில் ஒரு உங்களுக்கு என்ன வயசு? சொத்தெல்லாம் அங்கே விற்று எடுத்துட்டு போயிட்டாரு மேடம். 4 இடம் 61 கேரளா. அங்க மனைவி இருக்காங்களா? கூட்டு வரேன்னு சொல்லுவேன். இருக்கிறாங்க. கூட்டு வர சொல்லு மேடம். இது கோர்ட் வரைக்கும் ஜெயில் வரைக்கும் ஆகட்டும் மேடம். நான் குத்தி போட்டு போறேன். இல்லைன்னா நீ எங்கே வேணாலும் கொண்டு போ. விட மாட்டேன். இனிமே என் பொண்ணு வாழ்க்கை கெட்ட மேலே விடுறேன். ஆமா, எப்படிம்மா அவர் கல்யாணம் பண்ணீங்க? எதுக்கு இவரை கல்யாணம் பண்ணீங்க? என்ன பிளாட் மேல் பண்ணி மேடம் இப்போ தான் தாலியை கட்டிட்டு கொடுத்து போய் ஒரு பிள்ளையார் கோயில் ஆட்டுங்குது, அந்த கோயிலில் வச்சு என்ன கல்யாணம் பண்ணுவாங்க. அக்காவோட தாலியை கழட்டி தங்கச்சி கட்டினீங்களா? இங்க பாரு மேடம். இதை விட மானக்கேடு வேற என்ன வேணும்? அவங்க போனது மானம்னா நம்ம போனது மானமே பாரும்மா, இல்லை. எங்கம்மா பணம்? 3 பசங்களாம்மா உனக்கு? என்ன வயசாச்சு பசங்களுக்கு? பசங்களுக்கு ஒன்று 6 வயசு ஆகுது, ஒன்று 3. இப்போ கை குழந்தை. யாரும்மா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது? எங்க அப்பா. அவர் பிரிஞ்சுதான் இருந்தார்ல, எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணறதுக்கு மட்டும் வந்தாரு? எங்க அத்தை பொண்ணு வீட்டில் இருக்கிறேன் அப்போ இருந்தேன். நான் படிக்கலாம், அது டீச்சர், அதனால படிக்கலாம்னு சொல்லிட்டு அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாரு. பண்ணோடனே என் பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால நான் போனோடனே அப்பா அம்மாலாம் சேர்ந்தோடனே சரி அப்பா வந்து நல்ல ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லி அவரோட தெரிஞ்ச அவர் ஊரேன்றதால கொடுத்தாங்க. கொடுத்து இப்போ ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. என்ன பிரச்சனை பண்றாரு? பிரச்சனை வந்துட்டு எங்க அப்பா வந்துட்டு 92 பொண்டாட்டி கட்டினாரு. அவங்க பிள்ளை நீ பேசவே கூடாது, பொம்பளைனா நீ இப்படித்தான் இருக்கணும். எப்படி இருக்கணுமா பொம்பளைனா? பொம்பளைனா கீழே தான் இருக்கணும், நான் ஆம்பளை இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவரு ஒண்ணுமே செய்யறது இல்ல. வேலைக்கு போறாரா? என்ன இப்போ அவருக்கு பிடிக்கலைங்களா? அப்ப இன்னொரு கல்யாணம் பண்ண பாக்குறாரா? என்ன அனுப்பி அப்பா அம்மா நீ முதல் 3 பிள்ளைய நீ எடுத்துன்னு வந்த சாமான் எடுத்துன்னு கிளம்பு, வீட்டை விட்டு கிளம்பு ஃபர்ஸ்ட்ன்றாரு. அப்புறம் அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணமாமா? அவர் வந்து யாரையும் இன்னும் கல்யாணம் எல்லாம் பண்ண மாட்டாரு. ஏன்னா நாங்க ஜாதியில தானே கொடுத்துருக்காங்க, அதனால கல்யாணம் பண்ண மாட்டாரு. இழுத்துட்டு வந்து வச்சுக்குவார். இத்தனை வந்து நான் வச்சுக்கிறேன், நீ ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்ற செம்ம ட்ரிங்க்ஸ். நான் வந்து சாவரன் தான் சொல்லியிருந்தேன். என்னால ரொம்ப டார்ச்சர், சாவ போறேன், என்னால முடியாதுன்னு 3 பிள்ளைக்கு கிணத்துல தூக்கி போட்டு நானும் போறேன். செத்துறேன் அவங்க கிட்ட 3 பிள்ளைக்கு கிணத்துல தூக்கி முன்ன போட்டுட்டுமா பிள்ளைய விட்டு போகல, நானும் போறேன். நான் இதுக்காக குழந்தை அப்பா நாளைக்கு அது என்னால கஷ்டப்படும் இல்லைங்களா? அந்த கல்யாணம் விட்டுட்டு போக கூடாதுன்றதுக்காக அப்படி சொல்ல பாக்குறதுல உன் வீட்டுக்காரர் வந்து உங்ககிட்ட பாசமா இருக்கிறதே இல்லையா? இல்ல மேடம், ஒரு நாள் கூட. நீ வேலைக்கெல்லாம் போறது இல்ல? பசங்களை பார்த்துட்டு வீட்டுல வருஷம் ஒரு குழந்தை 7 வருஷம் ஒவ்வொரு அந்த குழந்தை. குழந்தை வச்சுட்டு அப்படி கிடக்குது. மணியா அவரோட பையன்? எவ்வளவு வருஷமா அப்பா கூட இருக்கீங்க? 11 வயசு வந்துருக்காங்க. 26 15 வருஷமா 15 வருஷமா அங்கதான் இருக்கேன். அம்மா பார்த்ததே இல்லையா? அம்மா நடுவில் ஒரு 8 வருஷம் பார்க்கல. இப்போ தங்கச்சியோட கல்யாணத்துக்கு முன்னாடி தான் நான் பார்த்தேன். அங்க ஒரு பிரச்சனை வரும்போது வந்தேன், போனேன். அதுக்கப்புறம் தான் பார்க்க ஆரம்பிச்சேன். இப்ப தங்கச்சி வாழ்க்கையும் கெட்டு போச்சுப்பா. எஸ் மேம். என்னப்பா அதோட அர்த்தம்? இவங்க 3 பேரோட வாழ்க்கையும் சீரழிஞ்சு போயிருக்கு. அவங்களுக்கு கேட்டா நீங்க என்கிட்ட பேசாதீங்க ப்ளீஸ். நான் உங்கள்ட்ட பேசுறதா இல்ல. உங்கள்ட்ட எனக்கு எந்த ரெஸ்பெக்டும் இல்ல. எப்போ ஒருக்கா இவங்க அவங்க தாலியை கழித்து இந்த தங்கச்சி கழுத்துல கெட்டினீங்களோ, எப்போ ஒருக்கா நீங்க அவளை ஏமாற்றி கல்யாணம் பண்ணீங்களோ, எனக்கு உங்க மேல எந்த ரெஸ்பெக்டும் கிடையாது. நீங்க என்கிட்ட பேசாதீங்க. நான் உங்கள்ட்ட பேச விரும்பல தம்பி. நான் என்ன கேக்குறேன், இந்த 3 பெண்களோட வாழ்க்கையும் சீரழிஞ்சு போயிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அம்மா சைடில் தப்பு எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க இது போகும்போது
அவங்கள கொஞ்சம் அடங்கி இருந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. அடங்கி இருக்காமையே இந்த கூத்து. உங்க அப்பா எத்தனை பேரோட பேரை சொல்றாரு? பேச இப்ப கேரளால ஒருத்தர் சொல்றாங்க, கேரளால வச்சிருக்காங்க. அதெல்லாம இன்னொரு கேஸ் சொல்றாங்க. எனக்கு வாயில பேசவே கூச்சமா இருக்கு. அந்த அம்மால ஒருத்தருக்கு இத்தனை கனெக்ஷன்ஸா? இவனை கல்யாணம் அப்புறம் பண்ணி அம்மா அடங்கி போல சொல்றீங்க தம்பி. இல்ல அந்த டைம்ல அவங்க பொறுத்தான்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ உங்க எனக்கு அப்பாவோட இப்போ புது பாத்தியா? வைஃப் இருக்காங்கல்ல, எஸ் அவங்களோட தான் நீங்களும் இருக்கீங்க. ஆமா. அவங்க எப்படி? கிரேட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிரேட்னா நீங்க பேசாதீங்க ப்ளீஸ். எனக்கு தெரியல. அந்த டைம்ல அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு. நான் நினைச்சேன் எனக்கு அந்த டைம்ல அந்த விவரம் எனக்கு பையன் தெரியல. எப்படி போனான்னு கேளு சார். பட் அவங்க கல்யாணம் பண்ணாங்க. இது வரைக்கும் என்னோட இருந்தாலும் சரி, அப்பாவோட இருந்தாலும் சரி, சார் பர்ஃபெக்ட் ஆச்சா அவங்க பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் இப்படி ஒரு விஷயம் இருந்தது. ஓ, அவங்களுக்கு தெரியாது, முன்னாடி தெரியாது. இவரே கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறான் மேடம். இவனே கல்யாணம் பண்ணி அம்மா வெட்டிங் பண்ணி வச்சிருக்கான் மேடம். நடந்ததுக்கு அப்புறம் அம்மா என்ன இருங்க செத்துட்டாங்க. இருங்க. அப்படியா? நடந்ததுக்கு அப்புறம் கூப்பிட்டு என்ன கேளுங்க. நல்லபடியா பாத்துக்கறாங்க. இருங்க ஒரு நிமிஷம். அம்மா செத்துட்டாங்கன்னு கல்யாணம் பண்ணி வச்சீங்க? இல்ல 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 இருக்காங்க. பட் அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க விட்டுட்டாங்கன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணாங்க. பெரியப்பா நீங்க இருந்தாரு. பையன் தெரியுமா? தெரியும். அவங்களுக்கு ரெண்டு கல்யாணம், அந்த கல்யாணம் நடக்கும்போது உங்களுக்கு என்ன வயசு? வயசு 12-13 இருக்குமே. சரி, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் கல்யாணம் எப்படி உங்க அப்பாவை தெரியும் உங்களுக்கு? எங்க பெரியப்பா அங்க இருக்காரு கேரளால. அவர் அங்கேயே போய் செட்டில் ஆயிட்டாரு. அந்த மூலியமா தான் அப்பா போனாரு. போய் அங்க இருந்தபோது அவரு பார்த்து ஒரு பையன் இருக்கான், உனக்கு ஒரு அம்மா தேவை அப்படின்னு சொல்லி தான் அவர் தான் கல்யாணம் பண்ணதுக்கு பார்த்தாரு. ஆமா, நல்ல பெரியப்பா. அங்க ஒரு கல்யாணம் பண்ணி விட்டாரு. கல்யாணம் பண்ணதுன்னு பத்தல, என்ன பெரியப்பா வேற. அவரு 4 கல்யாணம் 3 கல்யாணம் பண்ணிட்டாரு. நல்ல நல்ல தங்கச்சி 2 மாப்பிள்ளை பிடிச்சிட்டாரு. நீங்க என்ன பண்ண போறீங்க தம்பி? இதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் வயசாச்சு, அது வேற காலம். என் முன்னாடியே இருக்கு எங்க அப்பா அம்மா. என்ன செய்ய போறீங்க நீங்க? நீங்க என்ன செய்ய போறீங்க? கண்டிப்பா நான் பண்றதா இருந்தா ஒரே கல்யாணம் தான். பண்றதா இருந்தா, இல்லன்னா இல்ல. உங்க தங்கச்சி வாழ்க்கைக்கு என்ன முடிவு? தங்கச்சி வாழ்க்கையும் முடிவு அது நல்லபடியா நீ பண்ணி வச்சோம். அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்கு. இப்ப எப்படி சரி பண்ண போறோம் அந்த வாழ்க்கைய? அவன் முடியவே முடியல சொல்றா. அவன் என்ன சொல்றா தெரியுமா? உங்க அம்மா சொல்றான், எனக்கு சொல்றது கஷ்டமா இருக்கு, பசங்க 3 பேரையும் கிணத்துல தூக்கி போட்டு நான் குதிச்சிடுவேன் சொல்றேன். கண்டிப்பா சொன்னாங்க. என்னங்க இது? தெரியல மேம், நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு பண்றதா இருந்தா இன்னைக்கு எனக்கு கோவம் வருது, நான் வச்சு பண்ணலாம். பட் அதுல என்ன நடக்க போகுது எனக்கு தெரியல. அர்த்தம் இல்ல. பட் நான் அவர்கிட்ட அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா பேசியிருக்கேன். ஃப்ரெண்டா அவரை நினைச்சு நான் பேசியிருக்கேன். என் மச்சான்னு நினைக்கல. நான் அவ்வளவு அவருக்கு அறிவு சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே கூப்பிட்டு வச்சு ஃபர்ஸ்ட் நான் பேசின விஷயமே தான். எங்க 2 பேருக்கு நிறைய நடந்திருக்கு, நிறைய அனுபவப்பட்டுட்டோம். எங்க அப்பா அம்மாவுக்கு நடந்தது நடக்கக்கூடாது, அதே மாதிரி இருக்கக்கூடாது இன்னும் சொல்லி தான் அவரை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி 2 தாட்டி சொல்லி நானே பேசியிருக்கேன் அவர்கிட்ட. உங்க மச்சான் பேர் என்னது? ரமேஷ். ஹலோ, ரமேஷ் பேசுறீங்களா? மேடம் ரமேஷ் தான். நான் வந்து சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசுறேன்ப்பா. மேடம் சொல்லுங்க மேடம். உங்க திருமண வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? திருமண வாழ்க்கை அப்படி வரலாடி மாற போயிட்டு இருக்கு மேடம். கொஞ்சம் பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு. என்ன பிரச்சனைங்க? நல்லா தான் குடும்பம் போயிட்டு இருக்கு. சின்ன சின்ன பிரச்சனை தான், எது சொன்னாலும் கேட்டுக்கிறது இல்லை மேடம். உங்களுக்கு குடிப்பழக்கம் உண்டா? குடி பழக்கம்னா எப்ப வீக்லி ஒன்ஸ் சாப்பிடும் மேடம். எப்பாவது ஒரு டைம் வேற ஃப்ரெண்டு கூட போனா. ஒரு நிமிஷம் அனிதா சொல்லுமா, குடிப்பழக்கம் உண்டா? டெய்லியும் டெய்லி குடிப்பாரு. குடிச்சவன் அடிப்பாரா? குடிச்சாருன்னா அவருக்கு நடக்கவே ஒரு மாதிரி நடப்பாரு, பேசினாவே ஒரு பயங்கரமா இருக்கும். இப்ப என்ன வேலை செய்யறீங்க ரமேஷ்? இப்ப வந்து விவசாயம் பண்றோம் மேடம். விவசாயம்? என்ன விவசாயம் பண்றீங்க? கரும்பு, நெல்லு, எள்ளு, சோளம். நீ உன் வீட்டுக்கு போ, நான் இன்னொரு பொண்ணு இழுத்துட்டு வந்து நான் குடும்பம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்களா? மேடம் அப்படி சொல்ல மேடம். எதுக்கு எடுத்தாலும் குறை. நான் வந்து எந்த ஒரு குறையும் இல்லாம என் மனையை பார்த்துட்டு இருக்கிறேன் மேடம். வந்து வீட்டுல பக்கத்துல கேட்டு பாருங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஊரு போறா கேட்டு பாருங்க, ரைட்டுங்களா? எந்த ஒரு குறை செஞ்சாலும் என்னையே குறை சொல்றது. ஒரு கிராம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது எவ்வளவு நகை போட்டாங்க? என்ன மேடம்? உங்க மனைவிக்கு கல்யாணம் பண்ணும்போது எவ்வளவு நகை போட்டாங்க? 13,000 நகை போட்டாங்க. அந்த நகை எங்க இருக்கு? நகை வந்து பேங்க்ல இருக்குது மேடம். ஏன்? பிசினஸ் பண்ணேன். பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு மேடம். அதுக்கப்புறம் டீ ஸ்டால் வச்சேன். பிசினஸ் கொஞ்சம் லாஸ் ஆயிருச்சு. அப்ப வந்து நகை எல்லாம் கொஞ்சம் கைவிட்டேன். என் சொத்தும் போயிடுச்சு, கை விட்டு. நகை மட்டும் போல, என்னுடைய சொத்தும் கொஞ்சம் கை விட்டு போயிடுச்சு. பிசினஸ் லாஸ். அப்ப நீங்க சொல்லறத பார்த்தா உங்க சைடுல இருந்து எந்த தப்பும் கிடையாது. நீங்க வந்து பிசினஸ்ல லாஸ் ஆனதுனாலதான் அவன் நகையெல்லாம் போச்சுன்னு நீங்க சொல்றீங்க. ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க. ஆமா, என்ன பிரச்சனை சொல்லுமா? பிரச்சனை ஆயிட்டு அப்பா வந்து தலையில அடிச்சிட்டாரு. தலையில யாரோட? உங்க தலையில? இவர ரொம்ப சீமன் எல்லாம் எடுத்துட்டு வந்தாரு. ஆனா அதுல வந்து சீமனை இல்ல, அதனால நான் பொழைச்சிட்டு இருக்கலாம். கொல்ற வெறியில இருக்காரு அவர். என்ன கொல்ற வெறியில இருக்காரு. சீமனை எடுத்துட்டு வந்தாரு. அவரும் நானும் பேசி எவ்வளவு நாள் ஆகுதுன்னு கேளு. எவ்வளவு நாள் ஆச்சு? 5 மாசம் ஆச்சு.
அந்த அது பிரச்சனை ஆகி அப்போ வந்து ஹாஸ்பிட்டல்ல காமிச்சு சரி நான் கூட்டிட்டு போறேன், திரும்பி எல்லாம் இப்போ விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்தெல்லாம் வாங்கினாங்க. 6 மாசத்துல நகை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. 2.5 வருஷம் 3 வருஷம் ஆக போகுது. இன்னும் கொடுக்கல. அவர் பிசினஸ் தான் பண்ணாரா நகை வச்சு? ஃபர்ஸ்ட் இந்த கல்யாண நகை மட்டும் தான் பிசினஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் இருந்த கல்யாணத்துக்கு போட்டது வந்து 18 பவுன். 18 பவுன் முன்ன 2 லட்சம் 50 லட்சம் 50,000 10,000 அப்படியே ஏதோ கிடைக்குதோ நகை கிடைக்குதோ எல்லாம் பிடிங்கி கொண்டு போய் வச்சுட்டு பாட்டில குப்பி கொண்டு போய் லாட்ஜில் படுத்து செலவு 25 பவுன் போட்டு உங்க மருமக இருக்கார்ல, இல்ல கேளுங்க அது நஷ்டம். கேளுங்க அவ்வாயிரத்து வெளியே சொல்ல கேளுங்க எனக்கு அனுபவம் ப்ளீஸ். அந்த பொண்ணுக்காக நியாயம் கேளுங்க. கேட்காதால தான் இவ்வளவு பிரச்சனை வந்து நிக்கிறேன். கேளுங்க. நீ இருக்கு யாருக்காரி இல்லையா அவன் பண்ற தொழில், அதனால லாஸ் ஆச்சு. என்கிட்ட பேசாதீங்க, அவங்கள்ட்ட பேசுங்க. என்ன ஒண்டிதான் போய் ஒரு பேச்சு சொல்லிக்கிறான், யார்ட்டையும் பேசுறது இல்ல. கேளுங்க. பிசினஸ் பண்ணி நஷ்டம் ஆயிடுது. பிசினஸ்ல ஒன்றும் லாஸ் கிடையாது. நீ லாஜி போனதானே நஷ்டம். பிசினஸ் லாஸ் ஆச்சு. கோக்கு பண்ணா பிசினஸ்ல ஒன்றும் லாஸ் இல்லை. எப்படி ஆச்சு? குடோன்ல போய் தூங்குனா லாஸ் தான் ஆகும். உழைக்கல மேடம், இன்ன வரைக்குமே உழைச்சு வேணாம். இதே நீங்க பண்ணுங்க. 3 பிள்ளைகளையும் விட்டு என்னையும் விட்டு நீ சம்பாரிச்சு போட்டு பாருங்கன்னு சொல்லி பாருங்க. அவரால முடியுங்களான்னு பாருங்க. முடியாது. எனக்கு தெரியாத வயசு. நான் கொடுத்தப்போ கேட்டாரு இது மாதிரி பிசினஸ் பண்ணும், நல்லா பெரிய ஆள் ஆகணும்னு கேட்டாரு. அப்ப அம்மா வந்து கல்யாணத்துக்கு போடுறாங்க இல்லைங்களா மேடம், எல்லாம் சேர்த்து 18 பவுன் எழுதி வச்சு ஒரு நோட்ல எழுதுனாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், பிசினஸ்க்காக கொடுத்துட்டால். ஆனா நீ என்ன சொல்றேன்னா அவர் உழைக்கல. பேசாம பிசினஸ் பண்றேன்னு சொல்லி எல்லா காசையும் போட்டு கோடவுன்ல போய் படுத்து பாரு. அதுதான் நடந்துச்சு. சரி, அடுத்த பிரச்சனை என்னமா? அடிக்கடி அடிக்கிறாரு. அடிப்பார் மேடம். நடந்தா இப்போ நடக்கிறது ரீசனா நடக்கிறது. நடந்தா சண்டை பிடிக்கிறாரு. என்ன இப்படி நடக்கிற அப்படின்றாரு. உக்காந்துருந்து ஏன் உக்காந்துருக்க, ஏந்திரி மாட்டுக்கு போய் சோறாக்கு, கை குழந்தைய வச்சுட்டு பால் கொடுக்க வைக்கிற கூடாது, வந்துட்டு மூளையில படுத்து தூங்குற வேலை செய்யறவன். எனக்கு இப்ப அவர்கிட்ட போராட முடியாது. எனக்கு கை கால் நடுங்குது அவரை பார்த்தாவே. என்னால வீட்டுலதான் இருக்கு மேடம். வீட்டுல இருந்தாவே செம்ம டார்ச்சர் பண்றாரு. என்னால முடியல. எங்க அண்ணாவுக்காக தான் வெயிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன் மேடம். இல்லன்னு எப்பயும் யார் எங்க அப்பாவுக்கும் வேண்டாம். எங்க அப்பா கேட்காதால்தான் இது பிரச்சனையே. அந்த திட்டத்துல யாருமே உதவாங்க மேடம், நான் மட்டும் தான் உதவாங்குறேன். சின்ன பிள்ளை மேடம், ஒண்ணும் தெரியாது மேடம். பேச வருதா பாருங்க. இப்ப அக்கா கேடி உங்ககிட்ட எந்த பொண்ணுமே இருக்காது சொல்றேன் பாரு. கேடி பொறுக்கி நீ சொல்ல போனா உங்க அம்மா அப்பா வளர்த்திருக்கிற விதம் அப்படி. யார் உங்க அப்பா அம்மா உன்னை விட்டுட்டு போய் தனியா பத்தி வச்சிருக்க? அப்பா அம்மா விட்டு போனாங்க. அப்பா அம்மா விஷயம் எல்லாம் உனக்கே தெரியும். நானும் அவன்கிட்ட பேசியிருக்கேன். தெரியுமா தெரியாத நான் பேசினா இல்லையா? மணி நீ தான் சொல்லிருக்க எங்க அப்பா அம்மா பண்ண தப்ப நீ பண்ணுவோம், என் தங்கச்சியும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இவ்வளவு நாள் நீ வந்து செஞ்சப்போ என்ன கேட்டாடா? நீ உங்ககிட்ட எத்தனை தாட்டி கேக்குறது? எத்தனை தாட்டி நான் உங்ககிட்ட உன் வீட்டுல வந்து நான் பேசிருக்கேனா இல்லையா? உன் வீட்டுல வந்து பேசிருக்கனா இல்லையா? மத்த நடந்த விஷயத்த விடு, இப்ப போனத விஷயத்த போடு, நகை போட்டு எல்லாம் போட்டு எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் என்ன சொன்னேன்? உங்கள்ட்ட எனக்கு பேச விருப்பலப்பா, மேடம் பேச சொல்லுப்பா. உங்கள்ட்ட எனக்கு பேச விருப்பம் இல்ல. ரமேஷ், ஒரே ஒரு விஷயம், அந்த பொண்ணை வச்சுட்டு ஒழுக்கமா வாழ போறீங்களா இல்லையா? அத பாருங்க, அந்த பொண்ணை இன்னும் கஷ்டப்படுத்த முடியாது. இன்னும் அந்த பொண்ணு மேல கை பட்டுது, தேவையில்லாம அவளை அடிச்சு அவளை வாயில வந்தபடி பேசுனீங்க. இல்ல மேம், நான் ஒரு விஷயம் சொல்லலாமா? இது டொமஸ்டிக் வயலன்ஸ். அவங்க அப்பா அண்ணன் அம்மான்னு இல்ல, யாரு வேணா கேள்வி கேட்கலாம். கொடுவாலெல்லாம் எடுத்து ஒரு நிமிஷம், பொண்டாட்டி அடிக்கிறீங்க, வீட்டுல வயலன்ஸ் பண்றீங்கன்னா ரோட்ல போறதவங்க வந்து கூட கேள்வி கேட்கலாம். கண்டிப்பா மேடம், அதுதான் ரூல். ரூல். ஆமா, ஓகே. யாராச்சும் உங்ககிட்ட வந்து உனக்கு அவரோட பாடு போய் வாழறதுக்கு இஷ்டம் இருக்கா? ரொம்ப சான்ஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப மீறிட்டார் மேடம். அளவுக்கு மீறின மாதிரி மீறிட்டாரு. இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்கு? என்ன பண்ணலான்னு எனக்கு தெரியல மேடம். அதனால உங்ககிட்ட வந்து. நீங்க என்னமா நினைக்கிறீங்க? நான் என்ன பண்றது மேடம், நம்ம வாழ்க்கை இப்படி ஆச்சு. குழந்தை கொண்டு வச்சு நான் எப்படி வச்சிட்டு இருக்கிறது? என்ன போராட முடியும் மேடம். அப்படியே இப்ப கை காலை நடுங்க. பேசுறேன் உங்ககிட்ட. புருஷனோட வாழணும்னு நினைக்கிறீங்களா? கும்பலாதான் இருக்கணும். நான் பிரிக்கலாம் மேடம். நாங்களாம் பிரிக்கணும்ல இல்ல மேடம். மணி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு 2 பேர் நல்லா இருந்தா போதும் மேம். இனி அதான் நான் கேட்கறேன். இன்னும் நான் ரமேஷ்ட கேட்க வேண்டிய விஷயம், உனக்கு பணம் வேணுமா, என்ன வேணுமா, எல்லாம் செஞ்சாரு, தயாரா இருக்கேன். அவர் எப்படியே இருக்காரு. நீங்க கொடுக்கறது 50,000 பணம் இருக்குது. 50,000 மாட்டிச்சு மேடம் இந்த பொண்ணு பணம். இப்ப எங்க அண்ணன் வந்திருக்கு, எவ்வளவு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துக்கிறாரு. என்ன பண்ணாரு? உங்க அம்மா 1 கிலோ மிச்சர் வாங்கிட்டு வந்து கொடுத்தா 4 பேக்கெட் மிச்சர் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாமேன்னு கேக்குற ஆளு. சரி, இப்ப நீ சேர்ந்து வாழ போறியா இல்லையா? ஒரு நீ சேர்ந்து வாழ போறியா இல்லையா? எனக்கு இஷ்டமே இல்ல மேடம்.
எனக்கு பயமா இருக்கு, அவரை பார்த்தாவே பயமா இருக்கு. ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அடிக்கிலோ உதைக்கிலோன்னு கையெழுத்து போட்டு கொண்டு போய் திருப்பி போடுறேன் 2-3 யாரு டிவில இருந்த சரி எதுல வண்டியே முடியாது நான் நினைக்கிறேன். போனா பிட்டு திசை அடி கிடைக்கும். அப்ப இந்த 3 பசங்களை என்னங்க பண்ணாரு? பசங்க அவங்கள வச்சுட்டு பார்க்க சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுற சொல்லுங்க, நாங்க கொண்டு போறோம். என்னாச்சும் ஒண்ணு முடிவு பண்ணும் மேடம். அது எப்படிங்க ஒருத்தர் அவ்வளவு தைரியமா அவங்க பொண்ணை குடும்பப்படுத்துவாரு? நீங்க எல்லாம் பேசாம இருப்பீங்க. அண்ணு தெரிஞ்சு நான் அண்ணு இருந்த நிலைமை வேற எப்படி வேற அவங்க வீட்டுல போனா அவங்களுக்கு ஆள் இருக்காங்க, நம்ம ஆளும் கிடையாது. பட் நான் இது வரைக்கும் நான் அவர்கிட்ட நான் அப்படி எதுக்கு ஏத்து பேசணும், நான் அவர் கூட்டு வச்சு கூட பேசுறேன், ஃப்ரெண்டா தான் பேசுறேன். ஏன் அப்படி பண்றீங்க எனக்கு தெரியல. பண்றது இப்போ உங்க அப்பா நான் ஒரு தடவை 2 தாட்டி நான் துணிஞ்சு வந்தோம். இந்த வார்த்தைலாம் சொல்ற வார்த்தைங்க வந்து பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க. எத்தனை பிராசம் நான் கேரளால இருந்து வந்தாக்கா அவன் வண்டி எடுத்துட்டு ஓடிடுவான், அடிச்சு போட்டு வண்டி எடுத்துட்டு ஓடிடுவான். 1 மாசம் இங்க வரமாட்டான். எத்தனை நாளைக்கு இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? முடியலங்க. நாங்கெல்லாம் வந்து 2 நாள் ஏதாச்சும் பொண்ணு ஓகே எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, இவ்வளவு துரத்திடலான்ற பிளான் வச்சிருக்காரோ என்னவோ. அது கேளுமா கேளுமா இல்ல அந்த மாதிரி பிளான் ஏதாச்சும் வச்சிட்டு இருக்கியா? என் மூஞ்ச பார்த்து பிடிக்கலன்னு 3 வாட்டி எச்சு துப்பிட்டாரு மேடம். சோறு தின்னுட்டு இருக்குதான் மேடம். என் மூஞ்சில வந்து எச்சு துப்புனாரு. எனக்கு ஸ்மெல்ல பிடிக்காது. அடிச்சுங்க பாரு மேடம். எப்படி எப்படிங்க பாரு. பொங்கல் அன்னைக்கு கூட அடிச்சு போட்டாரு மேடம். இந்த கைத்து இப்படி முடிச்சு அடிக்கிறான்னா மேல துணி கூட இல்லன்னா எடுத்து போட முடியாது, அந்த அளவுக்கு அடிக்கும். என்னால முடியாது. ஆனா இதே சொல்லுது மேடம், பெண்களுக்கெல்லாம் ரொம்ப இது இருக்குன்னு. எனக்கு வந்து ஜெயில மாட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு மட்டும் இன்னும் சுதந்திரம் கிடைக்கிறியோன்னு இருக்கு. எனக்கு இப்ப என் பையன் பிறந்ததுல இருந்து எவ்வளவு டார்ச்சர். ஒரு டிரைவர், வண்டிக்கார டிரைவர் நடு ரோட்ல நிறுத்திட்டு ஒரு மூஞ்சுக்காக பாக்குற 3 நாள் குழந்தை எங்க அம்மாவோட சண்டை பிடிச்சிட்டு வந்துருச்சு. எங்க அம்மா 10,000 இப்ப செலவு பண்ணி வச்சிருக்காங்க மேடம். 1 ரூபாய் செலவு பண்ண முடியல. நான் பாத்துக்கிறேன். 3 குழந்தைக்கு செலவு பேர் நீ சம்பாதிச்சதானே செலவு பண்ண போற. அப்படி செலவு பண்ணிட்டா அதை சொல்லி அடிக்கிறது. அவங்க அப்பாவும் கூட உங்க அப்பா வந்தாங்களா, உங்க அம்மா வந்தாங்களா, யார் செலவு பண்ணாங்க அப்படின்றது. வரலன்னா வரலன்றது, போறேன்னா போறேன்றது. அவங்கள வந்து இது நீங்க எல்லாம் எதுக்குங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க ரமேஷ்? கல்யாணம் பண்ணாதான் மட்டும் இருந்திருப்பா மேடம். எனக்கு தெரியாது. இல்ல நீங்க செலவு பண்றது எல்லாம் அவங்க அப்பா அம்மா பண்ணணும். உங்களுக்கு நகை கொடுக்கணும், உங்களுக்கு பிசினஸ் பண்றதுக்கு நகை மாமனார் கொடுக்கணும்னா எதுக்கு நீங்க எல்லாம் கல்யாணம் பண்றீங்க? வண்டி வாங்கி கொடுத்துருக்கேன் மேடம். நான் சொல்ற ஒரு நிமிஷம் கேளுங்க மேடம். நீங்க சொன்னத ஃபுல்லா கேட்டுட்டு அந்த பொண்ணு தான் சொல்றாளே விவரமா, கழுத்துல அடிபட்டது காமிக்கறாளே. நான் சொல்றது பொய்ங்களா? துணி கூட போட முடியாம அவ்வளவு அடிச்சிருக்கீங்க. சும்மா அதெல்லாம் போய் மேடம். அந்த ஊருக்கு வந்து கேளுங்க மேடம். ஹாஸ்பிடல்ல ஒன்று இருக்கு. அன்னைக்கு ஸ்டோரி நான் இருக்கேன். கேரளால கொண்டு போய் வைத்தியம் அந்த பையன் இந்த பையன் சொல்றது அவங்க அம்மாவாலதான் குடும்பம் கெட்டது காரணம். இப்ப லாஸ்ட்ல வந்துட்டாங்க சார். எங்க அம்மா ஒரு தெய்வம் மாதிரி. அதே அழுகுவாங்க மேடம். அன்னைக்கு கேட்டுக்காடு இந்த பிள்ளை இவ போய் ஆம்பளை இல்ல அதனால திமிரு, பொம்பளைன்னா அழுவதான் செய்வாங்க. ஏன்னா எங்களுக்கு தாங்கக்கூடிய சக்தி கிடையாது. பேசி என்னால மாறாதுன்னு இங்க வந்து இருக்க தெரியுமா? ஒரு வார்த்தை பொய் இல்ல மேடம். அன்னைக்கு பொய்னு தெரியல. அன்னைக்கு பொய்னு தெரியல. அவங்க பொண்ணு சரியில்லை தெரியல. எதுக்கு வந்த அப்புறம் எதுக்கு வந்தா? வளர்ந்த புள்ள ஒழுங்கா இருக்க நம்ம ஒரே பையன் நல்லா வந்து மெயினா நீயும் எங்க உங்க அக்காவும் தான். அவங்க அப்பா அம்மா கூட ஓகே தான். கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. வந்து 4 மாசம் உட்கார வச்சுட்டு உனக்கு நாங்க கறி வருவோம், சோறு வருவோம். எல்லாம் நகை கூட இல்ல. ஒரு சொல்லுடா மேடம் போறது 15 லட்சம் பாத்துருப்பாங்க. கேட்கவே இல்ல. தெரியாத வச்சிருந்த உடனே 4 மாசமா நாங்க அனுப்பிட்டோம். கம்பி கட்டி கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? சாப்பிட்டா பக்கத்துல இருக்கிறாரு கேட்டு பாரு. அஸ்மா வீட்டுக்காரட்ட கம்பி கட்டி சாப்பிட்டான். எதுக்கு எங்களுக்கா? வாலியம்மா கொஞ்சம் வெளியே போங்க, கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க. அனிதா முதல்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. என்னால முடியல, எனக்கு தெரியல, எனக்கு தைரியம் இல்லைங்கிறதெல்லாம் விட்டுடு. நம்ம நினைக்கிறது தான். நம்ம மனசுல தைரியம் இருந்தா யாரும் நம்மள அடிக்க முடியாது. நீ பயப்பட பயப்பட உன்னை மறுபடியும் அடிப்பாங்க. உங்க அண்ணாவோ உங்க அப்பாவோ உனக்கு 24 மணி நேரம் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. புரியுதா? இல்ல போலீஸோ கவர்மெண்டோ உனக்கு 24 மணி நேரம் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. யாருக்கும் உன்னை அடிக்கிறது அதிகாரம் கிடையாது. நீ தப்பே பண்ணிருந்தா கூட, நீ எதிர்த்து பேசினா கூட உன்னை அடிக்கிறது அதிகாரம் ஹஸ்பண்டுக்கு கிடையாது. புரியுதா? புரியுது. அதனால ஃபர்ஸ்ட் பயத்தை விடு. உண்மையா சொல்லு, மனசாட்சியை தொட்டு சொல்லு. நீ உன் ஹஸ்பண்டோட சந்தோஷமா இருந்ததே கிடையாதா? நகை காசு இதெல்லாம் விடு. இதெல்லாம் வீட்டுக்கு வீடு வாசப்படி. இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை.
உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. வேலூரோட சரியா போச்சு. நீங்க பேச வரீங்க ப்ளீஸ். உன் புருஷனுக்கு உன் மேல பாசம் இருக்கா இல்லையா? நீ அவரோட சந்தோஷமா வாழ்ந்திருக்கியா? அவரோட சந்தோஷமா இல்ல முடியல, நான் சிரிச்சாவே அடிக்கிறாருன்னு சொல்றேன். அவரோட சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டா அது உனக்கு மரியாதையே கொடுக்கறது இல்லையாமா அவரை? உன்னோட சுயமரியாதை அவர் மதிக்கிறதே இல்ல. இல்ல நான் ஒரு பெண்ணுங்களா? சரி, நான் ஒரு விஷயம் கேக்குறேன்மா உங்ககிட்ட. இப்ப நான் ஏன் தெரியுமா இவ்வளவு தூரம் பேசுறேன்? எல்லாருக்கும் குறைகள் இருக்கும். எல்லாரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு ஒருத்தருக்கு குடிப்பழக்கம் இருக்கு, இல்லைன்னா கோவம் வருதுன்னு போட்டுட்டு போனா எல்லா பெத்தவங்களும் பிரிஞ்சிடுவாங்க. குழந்தைங்க கதியெல்லாம் அதோ கதி ஆயிடும். அது ஒரு சொல்யூஷனே கிடையாது. நான் சொல்றது புரியறதாமா? ரெண்டு பேர் ரெண்டு வித்தியாசமான சூழ்நிலையில இருந்து வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் குறை இருக்கும். உங்ககிட்ட மிஸ்டேக்கே எல்லாம் இல்லைன்னு நீ சொல்லவே முடியாது. உனக்கு ஒரு பாஸ்ட் இருக்கு. உங்க அம்மா கொஞ்சம் மன அழுத்தத்தோட இருக்காங்க. அவங்க உங்ககிட்ட பேசும்போது ஏதாவது பேசலாம், அதுல நீ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம். புரியுதா? ஆனா என்ன இருந்தாலும் உன்னை அடிக்கிற தூரமா ரமேஷ்க்கு கிடையாது. ரமேஷ் புரியுதா? நான் சொல்றது புரியுது? நல்லா கேட்டுங்க, உங்களுக்கு சேர்த்துதான் சொல்றேன். என்ன இருந்தாலும் மனைவி உங்களுக்கு அடிமை கிடையாது. அவளுக்கு அவளோட சாய்ஸ். இட் இஸ் ஹர் சாய்ஸ். இட் இஸ் ஹர் ரைட் டு சூஸ். ஓகே மேடம், அண்டர்ஸ்டாண்ட். இப்போ என்னன்னா அவரோட என்னால நிம்மதியா இருக்க முடியாது. இருமா, நான் கேக்குறேன். நான் சொல்றது கேளு. 3 குழந்தை பெத்துட்ட, பசங்களோட வாழ்க்கை இருக்கு. உனக்கு 24 மணி நேரம் யாருமே பாதுகாப்பு கொடுக்க முடியாது. நீ தைரியமா இருக்கணும். முதல்ல என் புருஷன் என்ன அடிக்க மாட்டாருன்னு நீ முடிவு பண்ணும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு நல்லது இருக்கும். புருஷன்ட்ட உங்ககிட்ட பாசமா இருக்காரு, ஏதோ ஒரு இடத்துல ஒன்னு ரெஸ்பெக்ட் பண்றாரு. அன்பு கூட காட்ட வேண்டாம் ரமேஷ், அன்பு கூட கேட்கல. அவ அந்த மரியாதை, அந்த சுயமரியாதையை கொஞ்சம் மதிச்சா போறோம். அதுதான் மேடம் நானும் எதிர்பார்க்கறேன். அது கூட கிடையாது. நானும் அதான் எதிர்பார்க்கறேன். வீட்டுல இருக்கிறவங்க ரமேஷ் இருங்க. இப்போ உன் புருஷனுக்கு அந்த விதத்துல ஏதாவது உங்ககிட்ட கொஞ்சமாவது பாசம் இருக்கா, இல்ல மரியாதை இருக்கா? சுத்தமா இல்லன்றதுக்காக தான் இங்க வந்திருக்க மேடம். என்ன வீட்டை விட்டு வெளியே சொல்றாரு மேடம். 1% நம்பிக்கை இருக்கா? 1% அவர் திருந்தனா இருக்கலாம் மேடம். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? சேஞ்ச் ஆனா இருக்கலாம். சேஞ்ச் ஆறுன்னு நம்பினால தான் என் பையன் இப்ப உங்களுக்கு 3 குழந்தையோட இப்ப நான் நிக்கிறேன் மேடம். திரும்பியும் போய் பள்ளத்துல வீழ்ந்துட்டேன். நல்லா இருந்த நல்ல ஒரு வேலையில இருந்தேன் மேடம். எல்லாத்தையும் விட்டு என்ன வேலை செஞ்சீங்க? ரிசப்ஷன் லேடி கார்டா இருந்தேன். நல்ல ஒரு அந்த வேலை எல்லாம் போகணுன்றதுக்காக இந்த மாதிரி ஐடியா பண்ணாரு. அவரை நம்பி போறேன். அந்த குழந்தை மறுபடியும் பெத்துக்கிட்டேன். விடவே இல்லை மேடம். கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு சொன்னாங்க. ஒண்ணு வேலைக்கு போனா எனக்கு சரியாவது, என் மரியாதை போயிடும். ஆனா இவர் வேலைக்கு போகணுமா இல்லையா? வேலைக்கு போனது கிடையாது. அண்ணன் பொறுப்படுத்துக்கிறேன் சொல்றாரு. உங்க அப்பா உனக்காக பேசுறாருங்க. உங்க அம்மாவும் சித்தியும் இருக்காங்க, நீ இருக்கேன், 5 பேர் இருக்கீங்க. புரியுறதா? உங்க 5 பேரோட தான் ஃபர்ஸ்ட் நீ போய் ஆபரேஷன் பண்ணிக்கணும். குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிக்கணும். புரியுதா? ஹெல்த் ஒண்ணும் இல்ல, எந்த பிரச்சனையும் கிடையாது. கைனகாலஜிஸ்ட பார்த்து முதல்ல குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிக்கும். பண்றதுக்கு விடாம கொண்டு வந்துட்டார் மேடம். ஃபர்ஸ்ட் ரமேஷ் 5 மாசமா ஜெயில போட்டு ரமேஷ் சொல்லுங்க மேடம். முதல் விஷயம், உங்களுக்கு 3 பசங்கள் ஆயிடுத்து. ஆச்சு மேடம். முதல்ல அவளுக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணா, அவளோட ஹெல்த் சரியில்லைன்னா நீங்க பண்ணீங்க. ஏன் என்ன பிடிக்கலன்னு கேளுங்க மேடம். 5 மாசமா ஏன் என்ன பிடிக்கல? ஒரு நிமிஷமா, அதெல்லாம் நான் போனதெல்லாம் போச்சு. இப்ப உங்க மனைவிய உங்ககிட்ட அனுப்பினோம்னா அவள்கிட்ட மரியாதையோட நடந்துப்பீங்களா? அன்போட கூட வேண்டாம், மரியாதையோட நடந்துப்பீங்களா? மேடம் நான் எப்பயுமே மரியாதை நடந்து, அவங்க தான் மேடம் மரியாதை நடந்துக்கு தெரியல. என்னமா நினைக்கிறீங்க? என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது? ஒரே வார்த்தை. இதே அந்த ஊர்லயே கல்யாணம் பண்ணியிருந்தா ரொம்ப மரியாதை கொடுத்திருப்பாங்க மேடம் அவர் பேசுறதுக்கு. ஏன்னா எனக்கு இன்னும் வரைக்குமே ஒரு கெட்ட வார்த்தை தெரியுமான்னு கேளுங்க, பேசிருக்கானான்னு கேளுங்க. உங்க அம்மா வாயில இருந்து வரது போறேன். எங்க அம்மா உங்ககிட்ட வாழ்ந்துருக்காங்களா, பேசிருக்காங்களா? எங்க அம்மா வீட்டுக்கு வரதுல, எங்க அப்பா வீட்டுக்கு வரதுல நான் எதுக்கு மேடம் அந்த வீட்டுல இருக்கணும்? இன்னும் எனக்கு ஒரு விஷயம் இருக்கு. எங்க அப்பா அம்மா பத்தி இவரே போன்ல நிறைய திட்டிருக்காரு. பட் நான் அதை இன்னும் இது வரைக்கும் பேசல. ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் நான் மரியாதை கொடுத்துருக்கேன். உங்க மாமாவுக்கும் மச்சான்ற ஒரு மரியாதை இது வரைக்கும் கொடுத்துருக்கேன். பட் இவர் பண்றதுக்கு மாதிரி நான் பண்ணிருந்தேன்னா கைய கால இன்னைக்கு எடுத்துருப்பேன். மணி ஒரு விஷயம் செய்ய கூடாதுன்றதுக்காக தங்கச்சி சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா, அதுக்காக தான் இவ்வளவு பொறுத்திருக்கேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ரமேஷ், உங்க மனைவி கிட்ட என்ன தப்பு இருக்குன்னு கொஞ்சம் அவங்கள்ட்ட சொல்லுங்களேன். எங்க மனைவிட்ட ஒரே தப்பு என்னன்னாக்க மேடம், நம்ம சொல்றத ஒரே பற்றி எதுவுமே கேட்டதில்லை. நான் என்ன சொல்றேன், அனிதா எது போனாலும் என் உசுறு இருக்கு, உசுறு இருக்கு வரைக்கும் பணம் காசெல்லாம் 2 வருஷத்துல சம்பாதிச்சு என்ன திறமை, திருப்பியும் பிசினஸ் பண்ணோம், எப்படியா இருந்தாலும் உனக்கு சம்பாதிச்சு நான் இழந்ததெல்லாம் உனக்கு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கேன்.
மூச்சு வேணும் அனிதா. உடம்பு பசங்களை ஆரோக்கியமா வளர்க்க. நம்ம 3 பசங்க ஆயிடுச்சு. நம்ம அப்பா அம்மா பண்ண தப்ப நம்ம பண்ணக்கூடாது. நம்ம பசங்க வாழ்க்கையை தானே பாக்குறோம். உங்க அம்மா சொல்றாங்க, உங்க அண்ணன் சொல்றாங்க, உங்க அப்பா சொல்றாங்க கேட்டு நம்ம பசங்க வாழ்க்கையை வீணாக்கிடாத. அப்படிதான் நீ அப்பாவை விட்டு பிரிஞ்சு வாங்க. அதே மாதிரி நம்ம பசங்க வளரக்கூடாதுன்னு 100 டைம் 1,00,000 டைம் சொல்லிருக்கேன் மேடம். 1,00,000 டைம் சொல்லிருக்கேன். ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க, உங்க மனைவி கிட்ட என்ன மாறணும்? எங்க மனைவி கிட்ட என்ன மாறணும்னா நான் சொல்றதை கேட்கணும் மேடம். நான் அதுக்காக காலில் வீ சொல்லல. இப்படிதான் எனக்கு தெரியும் மேடம். குடும்பம் இப்படி நடக்குதுன்னா உனக்கு என்ன வேணும் வாங்கிட்டு தரது நான் ரெடி. என் உசுருக்கு வரைக்கும் செத்துட்டா போச்சு. என்ன 5 வருஷத்துல 7 வருஷத்துல என்ன வாங்கி ஒரு நிமிஷம் அனிதா, ஒரு பெரிய ஒரு இதா சொல்லிட்டு பார்க்கலாம். ஒண்ணு சொல்லிட்டு 7 வருஷமா என்ன கொடுத்துருக்க? 3 பிள்ளைங்களை கொடுத்துருக்க. என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திருக்க. ஞாபகம் எடுத்துக்கோ. குழந்தை வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம் மேடம். பண்ணி கூட 10 குட்டி போடுது. நீ என்ன பெரிய இது பேசாதடின்னு சொல்லுவார். ஒரு குழந்தைய வளர்க்கறது அது எத்தனை வாட்டி அழுவும், எத்தனை வாட்டி என்னென்ன ஆகும். ஒரு வாட்டி வீரன் கத்தாது, எது கத்துதுன்னே தெரியாது. அப்பெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு என் குழந்தைங்களை வளர்க்குறேன்னா இதெல்லாம் ஒரு இதா பண்ணி கொடுத்தா 10 குட்டி போடும். அப்படி சொல்லுறாரு அவரு. அப்படி சொல்லியிருக்கீங்களா? சத்தியமா குழந்தை மேல பத்தியும் சொன்னது இல்லை மேடம். சரி, நான் சொல்றேன், இதெல்லாம் நான் சொல்றேன் இல்ல. ஏன்னா அது கஷ்டம் உனக்கு தெரிஞ்சிருந்தா அதை சொல்ல மாட்டேன். தெரியுமா உனக்கு பையனை விட பொண்ணதான் ரொம்ப பிடிக்கும். கஷ்டம்னா என்ன தெரியுமா? குடும்பத்துக்கு வாரிசுக்காக ஒரு பையன் வேணும்னு சொல்றாங்கன்னு சொல்லி ஒரு எதுவா இருந்தாலும் நான் ரொம்ப சென்டிமெண்ட். எங்க அப்பா விட்டு போயிட்டாரு. அந்த கஷ்டம் எனக்கு சின்ன வயசுல இருந்தே. அவர் மேல உயிரா இருந்த மேடம். நான் உயிரா இருந்த என் மூஞ்சல எச்சு துப்புற எனக்கு பிடிக்கலங்களா. ரமேஷ் அனிதா முகத்துல எச்சு துப்பினீங்களா? என்ன மேடம்? அனிதா முகத்துல எச்சு துப்பினீங்களா? இல்ல மேடம், வரல போய் கேளு. என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன். அதனாலதான் வெறுத்து இங்க வந்திருக்க மேடம். அப்போ நீங்க போய் சொல்றீங்க. யார் மேடம் போய் சொல்றான்? நீங்க. இல்ல மேடம். எச்சு துப்புனாரா? கேளுமா. ஆன்சு வாயில போட்டு செம ட்ரிங்க்ஸ் வந்து எச்சு துப்புனாரு. இதே எங்க அத்தை இவங்க தங்கச்சி முன்னாடிதான். கேட்டு பாருங்க. அப்படிங்களா? எங்க எல்லாம் செய்வான். இப்ப சொல்றதெல்லாம் போய். அப்புறம் இன்னொரு விஷயம் மேடம், நீங்க போய் பேசுனீங்கன்னா உங்கள்ட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. பிள்ளைங்க கிட்ட காசு கொடுத்துட்டு ஆன்ஸ் வாங்க சொல்றாரு. குழந்தைங்கிட்ட காசு கொடுத்து ஆன்ஸ் வாங்க சொல்றாரு. இல்லம்மா, நீ அவர் கூட வாழறதுல அர்த்தமே இல்ல. அவங்களுக்கு உங்க கூட வாழறதுக்கு விருப்பம் இல்லைங்க. அவர் சொல்றீங்களா? சரிங்களா பாருங்க. சரி மேடம், அனுபவிச்ச நான் சொல்லலாம். பாருமா, நல்லா கேட்டுக்கோ. குழந்தைகிட்ட ஹான்ஸ் வாங்க சொல்றாருன்னா, உன் முகத்துல எச்சு துப்புறாருன்னா, அவரோட நீ என்ன வாழ்க்கை நடத்த போற? நான் முதல்ல நிறுத்திட்டு வேண்டாம். நான் தான் மேடம். இப்ப 3வது இல்ல எங்க அம்மா இதெல்லாம் பண்ணக்கூடாது. குழந்தைங்க இருக்கு, குழந்தை மூஞ்ச பாக்கணும், குழந்தையோட லைஃப்னு சொன்னாரு. மிஸ்டர் ரமேஷ் ஒரு நாள் புக் எடுத்து சொல்லி கொடுத்திருக்காரான்னு கேளுங்க. கேக்குது மேடம். கோர்ட்ல சந்திச்சேங்க அனிதாவை. என்ன மேடம்? கோர்ட்ல சந்திச்சேங்க அனிதாவை. நீங்க என்ன சொன்னாலும் ஓகே மேடம். மனைவியை மதிக்க தெரியலன்னா லாய்க்கே கிடையாது மேடம். நீங்களே சொல்லாங்க மதிக்க தெரியல மேடம். அந்த பொண்ணோட முகத்துல எப்ப எச்சு துப்பினீங்களோ, குழந்தைய வந்து ஹான்ஸ் வாங்கிட்டு வர சொன்னீங்களோ, எத்தனை வயசுமா குழந்தைக்கு? 3 வயசு. 3 வயசு குழந்தைய ஹான்ஸ் வாங்க சொல்றாரா? இங்கதான் இருக்கா பொண்ணு குழந்தைய. அவ கிளியரா சொல்லிட்டா அவள் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுவா. அப்ளை பண்ணா நீங்க கொடுத்த நகை, நீங்க அவளுக்கு கொடுத்த பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு திரும்பி வரணும். அதெல்லாம் அந்த நம்ம அட்வொகேட்டை போய் பார்த்தோம்னா அவங்க எப்படி அந்த கேஸை ஃபைல் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. சரிங்களா? அப்படி வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. அப்புறம் பசங்களோட விஷயத்துல அவர் பொறுப்பெடுத்துக்கணும். அவர் பசங்களுக்கான செலவு தேவையானது அவர் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு வாழ்க்கை அவளுக்கு செலவுக்கு காம்பன்சேஷனும் அவர் கொடுக்கணும். உங்க வாழ்க்கை எல்லாமே எப்படி? ஒன்னும் இல்ல, இப்படி நரகத்துல வாழறத விட அவ தைரியமா இருந்துப்பா. மேடம் கத்து எடுத்து மேடம் விட மாட்டேன். நான் விட மாட்டேன். இவன் சாப்பிடல, நான் சாப்பிடும் மேடம். என்ன கொண்டு விட்டுரு. நான் விட மாட்டேன். பொண்ணு இந்த மாதிரி வாடகை விட மாட்டேன் மேடம். நானே சொன்னா கூட ஓகே சொல்லிட்டு இருக்காருமா. மேடம் நாராயணத்துல அப்படி பிறந்தோம் மேடம். ஜாதி குலத்துக்கு ஆண்டோம் மேடம். நான் அப்படியே விட்டு போனேன் மேடம். என் பொண்ணு வாழ்க்கை அதே ஊர் மேடம், நானும் அதே ஊர் மேடம். எனக்கு குந்த குடிச்சையில கோயில் நிலமில்ல. நான் சிக்கல் அரைக்கிற முறைக்கு நான் போகல மேடம். அவங்ககிட்ட வாங்க என் காசு பணத்தை பிடிக்கிட்டு என்ன பை பண்ணிட்டாங்க. என் பொண்ணுக்கு அந்த தண்டனை வேணாம் மேடம். என் தண்டனை அவனுக்கு வேணாம் மேடம். நான் ஐயோ ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து கம்முனு விடு. விடுமா. வேணாம் மேடம், நாங்கள் போயிட்டு
சமக்கரா வாங்கி வச்சிருக்கோம் வீட்டுல. நாங்க எல்லாமே கும்பலா மாண்டோம் மேடம். உன் கையை தயவு செஞ்சு சொல்றோம் மேடம், எங்களுக்கு இந்த நிலைமை இருக்கக்கூடாது. அவளுக்கு ஹஸ்பண்ட் வேணும்னு இருக்கு, தைரியம் வரதில்ல விட்டுறேன்னு சொல்றதுக்கு. அந்த கம்ப்ளைண்ட் பேப்பர் இது டைவர்ஸ் சொல்றதுக்கு அவளுக்கு தைரியம் இல்லை. அதே சமயம் அவர் கூட வாழறதுக்கு அவளுக்கு தைரியம் இல்லை. ஸோ டபுள் மைண்ட்ல இருக்கா. இந்த ஒரு ரீசன் தெரிஞ்ச ஒரு சந்தோஷமாச்சும் என்னது கேளுமா, அவர் லைன்ல தான் இருக்காரு. என்ன போ நான் இன்னொருத்தையும் கூட்டு வந்து வச்சுக்கிறேன்னு சொல்றேன்ல. இன்னொருத்தைய கூட்டம் வந்து வச்சுக்கின்னு சொல்ல, குடும்பத்துல ஒழுங்கா குடும்பம் பிடிக்க விருப்பம் பட்டா குடும்பம்னா இப்படிதான் இருக்கணும். காலைல 8 மணி வரைக்கும் தூங்குறது இல்ல. காலைல ஒரு பொம்பளைனா 8 மணிக்கு மட்டும் தூங்குனா 8:45 வர பஸ்ஸுக்கு நீ தலைவாரி அனுப்புறியா பாருங்க. இல்ல வேற ஏதாவது வேலை செய்யறியா, வீட்டுல இருக்கிற வேலை தான் செய்யற, கூலி வேலைக்கே போறியா, இல்ல ஃபேக்டரிக்கு போறியா, இல்ல ஏதாவது டீச்சர் ஆபீஸுக்கு போறியா, வீட்டுல இருக்கிற வேலை செஞ்சா ஏன் இப்படி படுத்தே இருக்க, ஏன் இது மாதிரி வயசானவங்களை வேலை செய்யறாங்களே அப்படின்னு சொல்லி ஒன்றா சொல்லியிருக்கேன். உனக்கு என்ன வேணுமோ இப்ப ஐயப்பன் கோயிலுக்கு போன நீ கேட்டு வாங்கிட்டு வந்தா உனக்கு தேவையான வாங்கிட்டு வந்து கொடுத்தானா கொடுக்கலையா? அதோ தங்க வளையல் அம்மா போட்ட வளையல் தான் வாங்கிட்டு வரலாம். நீயே பாசமா என்ன உழைச்சு என்ன வாங்கி கொடுத்துருக்க? ஏமா உனக்கு ஐயப்பன் கோவில்ல இருந்து வரது வலை வாங்கிட்டு வந்தாரா? பஸ்ல போனா அப்படிங்க கிளாஸ் வலையெல்லாம் என்னம்மா? இங்க கழுத்துல இருந்த செயின் எடுத்து போய் வச்சு இந்த வளையல் வாங்கிட்டு ஒரு பொண்ணுக்கு ஏற்போம் குழந்தையில போட்டு அந்த செயினை கொண்டு போய் அடை வச்சுட்டு ₹1 உழைச்சு நீ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கியா? நான் கஷ்டப்பட்டு வழக்கம் வேற இருக்கிறவங்க அப்பா அந்த செயினை எடுத்து போய் வச்சுட்டு தான் வாங்கிட்டு வந்த. நீ இப்படி எல்லாம் யோசிக்கிற? நைட்டு தூங்கும் போது நான் எல்லாத்தையும் யோசிக்கிறேன். நான் நல்லா தூங்கி இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? குடிச்சிட்டு நீ நல்லா தூங்கி இருக்க, நீ எப்படி எல்லாம் தூங்குன நான் சொல்லுவேன். அதே நான் நல்லா தூங்கி இருக்கேன்னா நீ யோசிச்சிருக்கியா? 5 மாசமா சொல்லு, முதல்ல கூட வேண்டாம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? ரமேஷ், நாங்க கூப்பிட்டோம்ல, ஏன் ஷோக்கு வரல? மேடம் எனக்கு 6 மாடு இருக்கு, 12 ஆடு இருக்குது மேடம். நெல்லு பிடிக்கல, தரணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு. எங்க அப்பா இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு போறேன், கலத்தல கிடக்கு 100 மூட்டை நெல்லு கலத்தல் கிடக்கு. அதை விட்டு எப்படி மேடம் வர முடியும்? ஓகே, ஏதாச்சும் ஒரு வார்த்தையாச்சும் சொன்னியா பாஸ்? சம்பாதிக்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. இல்ல அந்த வார்த்தை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஒரே ஒரு காரியம் சொல்றேன் மணி, நீ சும்மா நக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காத மணி. நக்கலை பண்றதுக்கெல்லாம் கிடையாது. 10 வருஷம் விட்டு போவாங்க, தங்கச்சியை பார்க்காதவங்க அப்பா கூட நான் கல்யாணம் பண்ணப்போ உங்க தங்கச்சி 18 வயசு. அது வரைக்கும் நீ வந்து பாக்கலாம். நீ எல்லாம் பார்த்து பேசுற, அதை பத்தி பேசுறேன்னா அதுக்காக ஒண்ணும் பேசக்கூடாதுன்றியா? பாக்கலன்றியா? அதெல்லாம் கேட்கட்டும். இல்ல நான் பாக்கலன்றியா இல்லன்னா இப்ப பேசக்கூடாதுன்றியா? இல்ல பாசதான் உனக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியுமா? குடும்பம் என்னன்னு தெரியுமாடா? தெரியாது தெரியாது தெரியாது. ஏன்னா நீ நிறைய அனுபவப்பட்டிருக்க பாரு, நீ அனுபவப்பட்டிருக்க பாரு. அது பேர் தான் குடும்பம், அதான் கௌரவம். அந்த கௌரவத்தை பத்தி நீ பேசாத. கௌரவமே கிடையாது, தெரிஞ்சுக்க. என்ன பண்ண போற நீ? மறுபடியும் அவளை குறை சொல்லிட்டே இருக்காய ஒழிய நீ வந்து முடிவு எடுக்கிறது இல்ல. நீ என்ன முடிவு எடுக்க போற? ஒண்ணு இல்லைன்னா அவரோட போய் வாழணும்னு முடிவு பண்ணு, இல்லையா டிவோர்ஸ் அப்ளை பண்ணு. நீ என்ன பண்ணினாலும் மேடம் இதேதான், இப்படியேதான் திரும்பி ஃபர்ஸ்ட் திரும்பி இப்படியேதான் ஸ்டார்ட் பண்ணிட்டே இருப்பாரோட. ஓகேன்ட்டெல்லாம் வரமாட்டாரு. ஓகே மேடம் வேண்டாம் விடுங்க, நான் வேணாம், நான் இவரை டைவர்ஸ் பண்ணுன்ட்டெல்லாம் இங்க வரல. நீங்க எப்படியாச்சும் திருத்துவீங்கன்னு நினைச்சு வந்தேன். எப்படிமா ஒரு போன் கால்ல திருத்த முடியுமா? நீங்க கூப்பிட்டு கூட வரல மேடம், வீட்டுலதான் இருக்காரு. இப்ப நான் அவர் சொல்றாரு, என்கிட்ட சொல்றாரு திருந்தறேன்னு. ரமேஷ் நல்லா பாத்துப்பீங்க, இருங்க நல்லா பாத்துப்பீங்களா? நல்லாதான் மேடம் பாத்துக்குவேன். எனக்கு யாருமே இல்ல மேடம், அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யாரும் இல்ல மேடம், ஒண்டிதான் மேடம் எங்க வீட்டுல. எங்க அப்பா ஒரு வார்த்தை கூட அந்த பொண்ணை அடிக்க கூடாது. ஓகே மேடம். கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. ரைட் மேடம். எக்கு பேசலாம்னு சொல்லி அனுப்புங்க மேடம். இருங்க, இதுவரை நடந்ததை விடுங்க, இன்னும் ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. ரைட் மேடம். கொஞ்சம் ஹஸ்பண்ட் கொஞ்சம் மரியாதை சொல்லுங்க மேடம். இருங்க, நான் சொல்றத முதல்ல பதில் சொல்லுங்க. அதுக்கு அப்புறம் அவங்க அப்பாவையும் அம்மாவையும் உங்க பிரச்சனையில இழுக்க கூடாது. ரைட் மேடம். உங்க பொண்ணுட்ட 3 வயசு குழந்தைட்ட ஹான்ஸ் வாங்க சொல்லக்கூடாது. ரைட் மேடம். தண்ணி அடிச்சிட்டு வந்து பொண்டாட்டி முகத்துல எச்சு துப்ப கூடாது. அதெல்லாம் இல்ல மேடம், அதெல்லாம் போய் மேடம். எச்சு துப்ப கூடாது. நான் குடிக்கிறேன். அனிதா, அவளுக்கு சுய மரியாதை இருக்கு, அவளுக்கு நீங்க மரியாதை கொடுக்கணும். ரைட் மேடம். ஒரு நிமிஷம் அனிதா, உங்க அம்மாவோட உங்க சித்தியோட இதை வச்சு நீ குழப்பிக்காத. அவங்க ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காங்க, ஏன்னா அவங்க வாழ்க்கையில பல பிரச்சனை இருக்கு. நீ சில விஷயங்கள்லாம், ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க சொல்ற மாதிரி நீ நடந்தேன்னா உன் வாழ்க்கை கெட்டு போயிடும். அது அவங்க வேணும்ட்டு பண்ணணும்னு பண்றாங்கன்னு சொல்லல.
பேசுறதே இல்லை மேடம். இரம்மா, உங்க அம்மா சித்தி உன் மேல அளவுக்கு மீறின பாசம் வச்சிருக்காங்க. பொசசிவ்னஸ் இருக்கு. நீ சின்னதா ஏதாவது உனக்கு கஷ்டமா இருந்தா கூட அவங்களால தாங்க முடியாது. அது உனக்கு எதிரா பாதிக்கும். புரியுதா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பல பிரச்சனை இருக்கும். உன் வாழ்க்கைய பத்தி உனக்கும் அவருக்கும் மட்டும்தான் தெரியும். நாங்கெல்லாம் வெளியில இருக்கிறதுவங்க. புரியுதா உனக்கு? அப்புறம் புருஷன் அடிக்க வந்ததுன்னா கை கால் நடுங்கிறதுன்னா வாழ்க்கை பூரா அடி வாங்கிதான் சாவ. உனக்கு தைரியம் வரணும். கை காலெல்லாம் உதறக்கூடாது. தனியா இருந்தவங்க உன்னை வளர்த்தல. இவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு வளர்க்கல. உன்ன 25 சவரன் நகை பண்ணி போட்டு அவ்வளோ அழகா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல. உன்னோட 3 புள்ளையும் அவங்க பார்த்துருக்காங்கல்ல. எப்படி பண்ண முடிஞ்சது? கை நடுங்குதுன்னு உட்காந்துருந்தாங்கன்னா உங்க அது என்ன ஆயிருக்கும்? அதுக்கப்புறம் உங்க குடும்பத்துல நடக்கிறது, டே டு டே நடக்கிறது விஷயங்களை அவங்கள கூப்பிட்டு சொல்லாதே. எதுக்கு எடுத்தாலும் என் புருஷன் திட்டினாரு, மாமனார் இப்படி சொன்னாரு, மாமியார் இப்படி. வேண்டாம், சொல்லல மேடம். சரி அம்மா, நீங்க கொஞ்சம் நான் அவள்கிட்ட பேசுறேன்மா. ஏன்னா அவங்க எமோஷனல் ஆவாங்கன்னு சரி, நான் சொல்றதுக்கு இருக்காங்க. நீ வந்து தேவையில்லாம் ஒரு அளவுக்கு சொல்லலாம். அதுக்கு மேல சொல்லாத. உன்னோட ப்ராப்ளம்ஸ் நீ சால்வ் பண்ண மேடம். அங்க பிறந்த பையனுக்கு ஆபரேஷன் பண்ணி விட்டுருப்பேன். பட் ஏதாவது பிரச்சனை இருந்தா, உனக்கு ஒன்ன மீறின பிரச்சனை இருந்தா நான் எல்லாரும் இருக்காங்க. உன் சித்தி இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அண்ணன் இருக்காரு, அப்பா இருக்காரு. பாப்பீங்கல்ல? நீங்க இது வரைக்கும் பாத்திருக்கீங்கல்ல? இனிமே பாப்பீங்கல்ல? பாப்பீங்கல்ல? எல்லாரும் இருக்கும். அப்படி எல்லாம் மீறி போனா கூட நீங்க எங்களை கூப்பிடுங்க, நாங்க இருப்போம். மணி, நீங்க வந்து கொஞ்சம் பொறுப்பு எடுத்துங்க. கொஞ்சம் சூப்பர்வைஸ் பண்ணீங்க. இல்ல கண்டிப்பா நீங்க வந்தது பெரிய சந்தோஷம். அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா அது பாருமா உங்க அண்ணனை கூப்பிட்டு சொல்லு. அது ரொம்ப பிரச்சனை, உன்னால சமாளிக்க முடியாத பிரச்சனைனா கான்டாக்ட் எப்படி மேம் பண்றது? எனக்கு அது கூட கிளியர் பண்ணி விடுங்க. ரமேஷ், மேடம் அவங்க போனை திருப்பி கொடுக்கணும். மேடம் எதுவா இருந்தாலும் மாமா இந்த மாதிரி தங்கச்சிட்ட பேசணும்னு சொல்லி எந்த மேட்டர் தேவை கிடையாது. மாமா த்ரூ உங்க எல்லாம் போன் பண்ண முடியாது. அந்த பொண்ணுட்ட போன் இருக்கும். போன் இப்ப வாங்கி வேணா இன்னொரு ஒரு மாதம் மேடம் வாங்கி ஒண்ணு கொடுக்குறேன். 10 நாள்ல கொடுக்குறேன். சரி, நீங்க யாராவது ஒருத்தர் வாங்கி கொடுத்துறீங்களா? சரி, இத பாருங்க, இத அவங்க அப்பா போன் வாங்கி கொடுக்க போறாரு. மேடம் போன் பண்ணதான் மேடம் பிரச்சனை. அவங்க போன் பண்ணா புத்திமதி சொல்றாங்க. பரவாயில்லை, இந்த பாருங்க, போன் பண்ணா ஒரே பிரச்சனை நினைக்கிறேன். மெயின் சண்டையே இல்ல, முடியாது. இது இன்னொரு வாட்டி நான் வந்து திரும்பி இங்க வந்து நான் நின்னு திரும்பி டைவர்ஸ் வாங்கிட்டு போறதே இப்பவே வாங்கிக்கலாமான்னு. லாஸ்ட் சான்ஸ் ரமேஷ். அவங்க அப்பா போன் வாங்கி கொடுப்பாங்க. அவங்க சுதந்திரம். அது அவங்க போன் பண்ணறதுப்ப அவங்க பேசிப்பாங்க. அதுக்கு நீங்க இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு கொஞ்சமாவது அந்த ஒரு சுயமரியாதை அந்த விஷயம் இருக்குன்னா தயவு செஞ்சு அவன் நகையை மீட்டு கொடுங்க. அவகிட்ட இருந்து பிடுங்கி வச்ச போனு, அவங்க கிட்ட இருந்து வாங்கின காசு 50,000 ரூபாய் எல்லாம் நீங்க கரெக்டா அவங்களுக்கு திருப்பி கொடுங்க. அப்பதான் உங்களுக்கு மரியாதை. இல்லைன்னா அப்பதான் அம்மாவையும் அண்ணனும் எல்லாம் நம்புறத விட்டு புருஷனை நம்புவா, புருஷன் மதிப்பா. நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். அந்த பொண்ணு கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் என்ன வரக்கூடாது. கிளம்புங்க. புருஷன் கட்டாயப்படுத்துறாருங்கிறதுக்காக தாலியை கைதி கொடுத்து தங்கச்சி கழுத்துல கட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த அம்மா. அது அந்த காலத்துல நடந்தது. ஆனா இப்போ அவங்க பொண்ணுக்கும் அதே தான் நடந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணுகிட்ட பேசணும்னா அவங்க அண்ணனும் அவங்க அப்பாவும் எங்கிட்ட பேசட்டும், நான் வேணா போனை கொடுக்குறேன், தேவைப்பட்டா போனை கொடுக்குறேன்னு அவர் சொல்றாரு. ஸோ அந்த அடிமைத்தனம் மாறவே இல்லை. அவங்க இன்னும் எம்பவர் ஆகலை. அவங்க கஷ்டத்துக்கு எல்லாமே காரணம் வந்து அவேர்னஸும் இல்லை, அவங்க சொந்த காலில் நிற்கவும் இல்லை. அதுதான் உண்மை. இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், எம்பவர்மெண்ட். அந்த எம்பவர்மெண்ட் வரணும்னா எஜுகேஷன், அவேர்னஸ். பசங்களை படிக்க வைக்கணும், ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.